கூடாது என்ன வெற்றியா அன்பலமான வாடா எங்கடா போற ஆடு கத்துக்கிறா தேவடா பையா தலை வெட்டி விடாத ஓட பையா ஊமையா ஆமா கருத்தை வெட்டலாம் என்று வாழை உயர்த்துகிற போது ஏதோ ஒரு பேர் சொன்ன என்னடா பேர் அது ஊமையா ஊமையானு கூப்பிடு என்ன தம்பி பேர் ஊமைங்க நீ ஊமையானு கூப்பிட்டு காதுல பீமா பீமான்னு கேக்குது தம்பி ஆடு 10 ரூபாய் வாங்கி வச்சிருக்கிறான் அவன் ஊமையா தலை வெட்டி வச்சிருக்கிறான் ஒன்னும் கத்திட்டு கிடக்குதோ ஆடு ஒண்ணு கூட இல்ல அதுதான் கூப்பிட்டே போயா ஊமையா முன்னாடி போட்ட நக்கடவன என்ன பண்ண என்னதான் இருந்தாலும் அண்ணன் தம்பி ஆடு ஒன்னா சேர்ந்து வளர்த்துறீங்க. ஆமா சரிப்பாதே பங்கிட்டு கொடுத்துடுறான். சரிப்பாதே பங்கிட்டு கொடுத்துருவாங்க அண்ணன் தம்பிக்கு ஆட்டை நாங்க கொடுத்தாட்டா பெண்ணா பெண்ணு சொல்லு பரவாயில்ல சரி நாங்க கொடுத்தாடுறேன் அண்ணன் தம்பி ரெண்டா பங்கிட்டு கொடுத்தாட்டா 2 பேருக்கு சரியா பங்கிட்டு கொடுத்துரு ஆடு வச்சிருக்கிறேன் உங்க தம்பி மேய்க்கிறோம் நீ ராத்திரில ஆடத்துக்கு வந்துடுற. ஆமா இருந்தாலும் 2 பேர் பணம் போட்டு தான் வாங்கிருக்கேன். ஆமா சரிப்பாதே பங்கிட்டு கொடுத்துடுறா. நீங்க எத்தனை பேரு? நாங்க 100 பேரு. பாடவுல எத்தனை பேரு? 5 பேரு. எத்தனை நாடு? 56. 56 நாடு. நாங்க தம்பி மாருக்கு நான் பங்கிட்டு கொடுத்தாடுறேன். ஆட்டை கொடுத்தாடுறேன். நீ 56 நாடு தானே? உன் தம்பி மாதிரி பாடவுல பாதி பங்கிட்டு கொடுக்குறத பாலும் மண்ணிற்காகவே நான் ஆசை வச்சு என் தம்பிமார்களை பலி கொடுத்திருக்கிறேன். என் சேனங்களை எல்லாம் பலி கொடுத்திருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல மாமா ஆமா ஆட்டு மட்டை போன கூட்டம் கூட்டமாக மாமா ஜெகடி மாமா மருமகளே துரியோதனா நட்டானாகிய ஜல்லியம்மா சொல்ல மருமகளே துரியோதனா ஆட்டு மந்தையை போல கூட்டமாக இந்த நாட்டு மக்களையும் ஆவிக்கு துணையாக விலகி வரக்கூடிய என்னுடைய 60 பிள்ளைகளையும் நான் நடந்தால் என்னை பின்தொடர்ந்து வரக்கூடிய என் தம்பிமார்களையும் இந்த மண்ணிற்காகவே நான் ஆசை வைத்து ஒருவர் பின் ஒருவராக நான் பலியாக்கி இருக்கிறேன் மாமா. அது போனதெல்லாம் போட்டு இருக்கிறது கட்டி போனதெல்லாம் போயிட்டே இருக்கட்டும். போனவர்களை நினைத்து அழுது குழம்பு கொண்டிருந்தால் செத்திருந்த
சீமான்கள் வருவார்களா? மாண்டு போன மன்னர்கள் வருவதும் கிடையாது. அதனால இருக்கிறத வச்சு திறமையா இரு. அப்படி என்றால் ஆமா, இப்ப நீங்க 2 பேரும் தனியா தயாரா இருக்கிறீங்களா? வலது கரத்திலே உன் நடுவிட்டு விளக்காக விலகி வரக்கூடிய சகரி பாவனர் இருக்கிறேன். இடது கரத்திலே மத்திய தேசாதிபதியாக ஜல்லி பாவனர் இருக்கிறேன். 2 பேரும் இருக்குவாரு. உனக்கு பயமே கிடையாது. உன்னை கொண்டு போய் கரையில சேர்த்துருவில்லை. நாங்க உடம்பும் போயிடல. கரை சேர்த்துவீங்களா? உறுதியா கரை சேர்த்துவோம். தூக்கிடே போய் கரை சேர்த்துவோம். சொந்தமா எனக்கு முடி குடிக்க முடி எனக்கு பொருத்தமா இருக்குதாடா? ஆமா, சோப்புல என்னைக்கா நிலைநாட்டுவாங்களா? நாட்டுவாங்க. மருமகளே சொல்லி மாமா மருமகளே மாமா பீமானுக்கு மாமா பீமானுக்கு நான் விஷத்தை ஊட்டி நான் படிக்க பார்த்தேன். விஷத்தை ஊட்டி நான் மடிக்க பார்த்தேன். மாமா கெட்டாரவா ஐவர்களை வீட்டில் விட்டு கொடுத்து பார்த்தேன். எரிக்க பார்த்தேன். புதுவிட நான் கூறி பார்த்தேன். ஒரு நலம் சொல்வாயே. மருமகளே அந்த பச்சப்பனாதி ஆகிய பாண்டவர்களே அந்த பலம் கொண்ட பீமனுக்கு நான் உன்னை கிட்ட சாதத்திலே விஷத்தை வைத்து விடம் விஷபோஜனம் கொடுத்து அவனை மடிக்கலாம் என்று நினைத்தான். அது முடியல. கொடுத்து விடலாம் என்று நான் வீட்டிலே ஐவர்களையும் விட்டு நெருப்பு வைத்து கொளுத்தி பார்த்தேன். சாகலே வீட்டிலே ஐவர்களை விட்டு பதைக்க பாம்புகளை விட்டு கடிக்க செய்யலாம் என்று நினைத்தேன். அப்பவும் ஒருத்தனும் சாகலை. நயவஞ்சகமான முறையிலே வரவழைத்து சூது சக்கட்டால் ஆடி நாடு நகரத்தை பறித்து காட்டுக்கே ஓட்டி வைத்திருந்தேன். அப்பவும் ஒரு மனு சாகல. இனிமேலும் நான் உயிர்ப்பிழைத்து இந்த உலகத்தை ஆளணும்னா மருமகனே நீ ஒரு நல்ல சொல்லணும். சொல்லிய மாமா மருமகளே, நீ எனக்கு ஒரு வழி சொல்லணும் மாமா. மருமகளே நான் போறேன். உடைய குருச்சந்திரமேடு குருச்சந்திரமேடு நான் போறேன். போறியா? போறேன். நீ போறியா? போறேன். மருமகனே துர்கையா, இத்தனை நாட்களாக எத்தனை பேருக்கு சேனாதிபதி மட்டும் கொடுத்திருக்கிறாய். போனவெல்லாம் போனது. அதனால மத்திய தேசாதிபதி உன் அத்தாராக ஜல்லிமாவனுக்கு சேனாதிபதி பட்டம் கொடு. அவன் சிறத்து அறுத்து வருகிறேனையா? எங்க மாமன் சொல்றது ஒரு வகை. ஆமா, ஏன் நத்தி எதிராமம் கொண்டவன், இரட்டை குண்டை கொடுத்தவன். அவனுக்கு நான் அவருக்கு சேனாதிபதி மருமகளே சேனாதிபதி மட்டும் கொடுக்க கேக்குறியா? மருமகளே தாம்பாள தருவாய்.
போயிட்டு வரணும் சொல்லியா? என் வாயில வராது மாமா. அவ்வளவுதான் அவன் பழைக்கு போறானா? ஆமா மருமகனே சண்டைக்கு போறீங்களா? நான் போறேன். ஆமா சந்தோஷமாக எதிராளியாக விலகி வரக்கூடிய அந்த தர்மன் பொறுமை குணம் கொடுத்தவன் தான். ஆனா திடீர்னு இன்னைக்கு சண்டைக்கு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன். சரி, அந்த தர்மனை எப்படி ஆயினும் வெற்றியோடு ஆமா மருமகனே எதுக்குடா தடுக்கிற? முதல்ல சண்டைக்கு போறாரு. ஆமா யாரு போறாரு? ஜல்லிய மாமன். ஜல்லி மாமன் போறா அப்படியா? ஆமா ஜல்லி மாமன் போறான்றாலாம் மாயரதை செய்ய வேண்டும். அப்படியா? ஆமா, ஏன்? அந்த கண்ணுடைய கண்ணில் படாது படி மாயரதை செய்யணும். இவ்வளவு நாள் இந்த யோசனை எனக்கு ஒருவரும் சொன்னது கிடையாது. ஆமா, ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சாதான் நான் சாகடிச்சு போடுறாங்க. ஆமா, மாயரதை செஞ்சா ஒருவருக்கும் கண்ணுக்கு தெரியாத வண்ணம் அப்படி சற்றைக்கு சென்று மடிச்சிடணும். மாயரதை செய்யணும். அது என்ன பொருள் வேணும் சொன்னா? நான் சொன்னா இப்பயே மாயரதை ரெடி. என்ன பொருள் வேண்டும்? 2 பச்சை மூங்குல் வேணும். 2 பச்சை மூங்குல். பச்சை மூங்கில் எதுக்கு? மாயரதை செய்யறதுக்கு. ஓ ஃபர்ஸ்ட் வைக்க. சரி, காட்டுல கிடக்குது வெட்டிக்கலாம் விடு. அது மட்டும் இல்ல, 7 தப்பு குச்சி வேணும். அது எதுக்குடா? குறுக்கு காட்டுறதுக்கு. பச்சை மூங்களுக்கு நான் 2க்கும் ஒண்ணு குறுக்க வச்சு கட்டணும். சரி கொடுத்துறேன் விடு, அது கொடுத்துறேன். அப்புறம் என்ன வேணும்? அது மட்டும் இல்ல, 3 கத்த நெல்லிப்பிள்ளி வேணும். நெல்லிப்பிள்ளி மாடு என்ன கொண்டு வந்து கட்டுறதுக்கா? மாடு அது மேல போடுறதுக்கு. எது மேல? ஒருத்தாதுக்கு இருக்கு. அது தப்பு குச்சி மேல. சரி, அதுக்கப்புறம் ஒட்டு ஒரு வேலையை வெட்டி கிழிச்சு அது ஒன்னா தேய்ச்சி அது மேல போட்டுருங்க. ஒரு பச்சை ஓலை வெட்டி 2ஆ கிழிச்சு அது ஒன்னா போட்டு ஒன்னா தைச்சு அது மேல போட்டுருவோம். அது எதுக்குடா? ஒருத்தாதுக்கு மாமனுக்கு. மெத்து 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 இதெல்லாம் இப்படி ஒரு யோசனை. அது மட்டும் இல்ல, தலைக்கு நேரம் ஒரு கொடை கட்டி ஆகணும். என்ன சந்தேகமா சொல்றாங்க எனக்கு. என்ன காரணம் தெரியுமா? அதற்கு போறதுக்கா? மாமனுக்கு அவருக்கு தர்மனுக்கு நடைபெற்ற கொடை எதுக்குடா தலைக்கு நேரம் கட்ட? மாமனுக்கு அவனுக்கு தர்மனுக்கு நடைபெற்ற போர் வருது நடைபெற்றால் அந்த வெயில் வந்தா வச்சுக்க மாமனுக்கு முகம் வாடி போயிரும் அல்லவா? ஓ, இவன் சொல்வது சரிதான்பா. ஒரு எம்எல்ஏ வராங்கன்னா கூட கொடை பிடிச்சுதான். ஒரு மந்திரி வராங்கன்னா கொடை பிடிக்கிறாங்க. எங்க மாமனுக்கு கொடை பிடிக்க கூடாதா? கொடை பிடிக்கவே கூடாது. மேல கட்டிரு நீ கட்டிய வச்சிருக்கு. அவ்வளவுதான், நீ வந்து பிடிக்க தேவல. சரி கட்டிடலாம். அது மட்டும் இல்ல, 4 மூளைக்கு 4 எல்லி கட்டியே ஆகணும். இதுலதான் உழைப்பே. 4 மூளைக்கு 4 எல்லி கட்டி சொல்லி அது எதுக்குடா? எதுக்கா? அவருக்கு மாமனுக்கு நடைபெற்ற போரில் சண்டை வந்தா களைப்பு ஏற்பட்டால் அந்த எல்லி டப்பா டப்பான்னு கொடுத்தாங்க. ஓ, எல்லி வெட்டி குடிச்சுக்கிறதுக்கு அப்படி தெப்பா சாலுதா எல்லி. இந்த மாதிரி யோசனை யாரும் சொல்லல பயிருக்கு. கடைசி அப்புறம் அது மட்டும் இல்ல, ஊருக்கு கிழக்க ஒரு கடப்பரை, ஒரு சனுக்கு, ஒரு தட்டி வேணும். இது நாட்டுக்கு இது நாட்டுக்கு கிழக்கு போகணும். எடுத்துட்டு போய் என்ன செய்ய போறேன்? 2 அடி அகலம், 2 அடி அகலம், 7 அடி ஆழம். வெட்டி குழி வெட்டி ஆகணும். ஞானம் சொன்னதெல்லாம் சரி. குழி வெட்டுறது எதுக்குடா? யாரு போடுறா? பொதிக்கிறது போய் பொதிக்கிறது இல்ல, மாமனுக்கு அவருக்கு நடைபெற்ற போர்ல சண்டை ஏற்படும் போது ஆமா ஜல்லி மாம வெற்றி பெற்றால் குடிபடையை அழைக்கிறதுக்கு என்ன தானம் வேணும்? அன்னதானம் கொடுக்கணும். அதுக்கு தான் அடுப்பு. சொல்றது சரிதான்மா, நான் தான் தப்பா நினைக்கிறேன். அதுல பொருள் வச்சுக்கலாம், அப்பளம் வச்சுக்கலாம், ரசம் வச்சுக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். தனித்தனி அடுப்பு வேணாம். அப்படி ஒரே முட்டை வச்சிருக்கு. சரிடா, சரி. அப்புறம் 13 நாள் கழிச்சு கோயிந்தாய பாரு ஆட்டோ ஓட்ட மாதிரி ஒரு ஆட்டோ விட்டே ஆகும்.
அது எதுக்குடா ஆட்டங்கடா ஓடுறேன் யாரும் என்னது யாரா போறது ஆட்டோ விட்டாதான் நல்லபடி மோட்சம் அடைவோம். யாரு மாமா எங்க மாமன் செத்துருவான்றியா நான் செத்து வந்துடுறேன். மருமகனே புரியாது எவ்வளவு நேரம் அவன் ஏதோ சொல்லி கொடுக்கறான் பையன் பைத்தியம் மூக்கு நின்றுக்குச்சே ராஜா பொழைக்க மாட்டான். போகும்போது மாமா மருமகனே கட்டி ஓடி குடியாட போறேன் சலிப்பா ஏய், எங்க மாமனை நானே சந்தேகமா அனுப்புறேன் நீ எதுக்குலாம் இப்ப தும்புறேன் நான் வாழ தோட்டத்துல நான் திம்மனா இந்த வாழைத்தோட்டத்தில் நின்று தும்மனா போய் வீட்டுல 22 போட விழுவோம். அப்ப போய் வீட்டில் நின்று தும்மனா போய் வீட்டுல திம்மனா அறுவலை 28 போட விழுவோம். சரி எனக்கு நான் பாரு இன்னைக்கு ஒரு படம் சரி சரி நீ சொல்வதெல்லாம் நம்பிக்கை இல்லை ஏன்னா நான் கடவுளையே நம்பணும் கிடையாது ஆமா. நீ சொல்வதை நான் நம்ப போறேன் இல்ல அதெல்லாம் கிடையாது மாமா மருமகனே நீ சண்டைக்கு போ ஏய், இது நாள் வரைக்கும் 17 நாள் சண்டை வந்திருக்குது. முடிந்து விட்டது 14 நாள் சண்டை வரைக்கும் வந்திருக்குது. என்னைக்குன்னா துரியோதனன் போயிட்டு வான்னு சொல்லிக்கிறானா போனதான். ஏய் ஒரே நிமிஷம் இரு. ஹலோ 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 அம்மா அவ்வளோதாம்மா அவ்வளோதான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 3 பாடி விழுவும். இன்னும் ஆச்சு ஒரு பாடி வரப்போகுது. இப்போ வீட்டுக்கு நெருப்புட ஏ புலா ஓய் மாமாய் பாடி வருதியம்மா மாமா வீட்டுக்கு நெருப்போடு. பாடி வருதா ஆ ஏ மாமா எத்தனை இன்ச்சு என்னதா எத்தனை இன்ச்சு பாடி என்ன கலரு மாமா ஆளுக்குள்ளே தாங்கிறான். ஒரு இருக்க ஒரு அகலம் பெரிய அகலம் 3 அகலம் இருக்கும். ஓய் நல்ல சென்னை சிட்டு போய் சைஸ்ல பெருசா எடுத்துருவாயா பாடியே இவ பழைப்பா தேவடியா நல்ல கம்பெனி பாடி எடுத்துருவா நான் பாடி எடுத்துருவேன்னா இவ கம்பெனி உள்ள பாடுற பாடியா கட்டு கிடக்குறான். ஏய் மாமாய் பொடமுடி பொண்ணு வருது அப்படி யாரா நான் அங்க பேசுறது வருதுலையே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சரி சரி மாமா நெருப்போட்டா வீட்டுக்கு நேரம் நெருப்பிடு. அவன் வயசு போய் முனி வருவான். கதை கேட்கறான். உடனடியாக சென்று குருச்சத்திரமாக போக வேண்டும். அப்போ தர்மனோட சிரத்தை அறுத்து போயிருவேன். ஏய், ஆமா நீ வெறி வெட்டு எங்க செல்ல வேண்டும்? சரி ஏய், எங்க வந்திருக்கிறோம்? எங்கடா வந்திருக்கிறோம்? பாடத்துறதுக்கு ஆட்டுக்கு வந்துக்கிறோம். டேய், ஏன்னா நான் சொல்லிட்டோம் எந்த இடத்துல இருக்கிறோம்? எந்த இடத்துல இருக்கிறோம்? மாமா என்னவோ சரிதான். சொல்லியா? மாமா என்னவோ சரிதான். ஆனா மாமா போகுது. அவர் எங்கே போறாரு மாமா? மாமா எங்க போறாரு? ஓ போற மாமா மறுபடியும் எப்படி இருக்குமோ தெரியாது. அவர் போனா கூட போட்டோம். டேய் அவர் போனா போட்டோம். அந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கட்டி வச்சு போறாரு. ஏய், அப்படி குளிச்சு பதிலிக்கிறோம். படைய பழம் சொல்றாங்களே கொண்டு போறது நான் அடங்க போயிடும், அடங்க போயிடும். எனக்கு தெரியாது, அடங்க போயிடும். நான் ஊம்புறோம். சரி. சரி ஏய், அப்படி எங்க செல்லுகிறோம்? குளிச்ச ஆமா. யார் வர பார்க்கலாம் போயா? ஏய், யுவாத்தில் பெருமன்றால் மத்திய சாண்டவர் கூட டெல்லி மகாராஜனுக்கும் தர்மபுத்திர மகாராஜனுக்கு சண்டை ஏற்படுவது. யாரா இருந்தாலும்